குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் துளாராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சனி 6ஆம் இடத்துல இருக்கலாம். குரு பார்வையில் சனி இருக்கிறது நல்லது. ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய், இந்த மாதம் முழுக்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்ற குருவாகி கூடவே உங்களுடைய பாக்கியாதிபதியான புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது பிளஸ் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். பொதுவாக 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஜாதக அமைப்புகள்லேயே என்ன தோஷ சாபங்கள் இருந்தாலும் 11ஆம் இடத்துல ஒரு சூரியன் இருக்கிறார் அப்படிங்கும்போது அதனுடைய தோஷ சாபங்களுடைய வீரியம் 90%, 95% குறைஞ்சிடும். பாதிப்பே இல்லாமல் கூட பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு 11ஆம் இடத்து சூரியனுக்கு பலம் அதிகம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் இப்போ சூரியன் இந்த மாத துவக்கத்திலேருந்து இருக்கிறார். அந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபத்தில் தான் இருக்க போகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலம் இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நீசமாக இருக்குது. சுக்கிரன் நீசன் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம். வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்திலேயே நீங்கள் பலமடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராசிநாதன் பலம் அடைகிறார். உச்ச பலன் அப்படின்னு சொல்கிறது மீனத்தில் சுக்கிரனுக்கு. ஆனால் அதை விட பலமடையக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா துளாராசிக்குள்ள சுக்கிரன் இருக்கக்கூடியது. சுக்கிரன் உச்சமாக இருந்தால் கூட அந்த பலனை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விதியாக இருக்குது. அந்த அமைப்பின்படி பார்க்கும்போது இங்கே சுக்கிரன் முழுக்க பலம் அடையக்கூடிய மாதம் தான் இது. எப்போ என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல சூரியன் ஆவணி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், லாப அதிபதி சூரியன். அவர் ஆட்சி பலம் பெறாரு. கேதுவனுடைய எல்லா விதமான பாதிப்புகளும் நீங்கும். தடைப்பட்ட காரியங்களாக ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். என்ன ஏது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். 2வது ஆவணி மாதம் 5ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறார். 9ஆம் அதிபதி 12க்கு அதிபதி 11ஆம் இடத்துல விரயம் லாபமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ ஆவணி 5ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள வந்தார்னா ஆவணி 21 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் சிம்மத்தில் புதன் இருக்காரு. அதன் பின்பு ஆவணி 21 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. 12ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னியில் புதன் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தை அடைகிறார். என்னதான் அவர் 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவரே பாக்கியாதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தெய்வ அனுகூலம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி, அவரே அட்டமாதிபதி. இது வரைக்கும் 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீசம் பெற்று இருந்தார். ஆவணி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரன் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிநாதன் ராசியில் முழு பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் என்னென்ன விஷயங்களை என்னென்ன பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணீங்களோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா மாறும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் சுக்கிரன் உட்கார்றார் உங்களுடைய ராசியில். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னா, இல்லை தீய பலன்களை எதிர்த்து போராடி அதிலிருந்து ஜெயிச்சு வரணும் அப்படின்னா லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி பலம் அடையணும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கோச்சாரத்தில் கூட ராசி அதிபதி பலம் இல்லாமல் நீசமாக இருந்தார். ராசி அதிபதி பலம் அடைய போகுது. கவலையே வேண்டாம். 100% வெற்றி உங்கள் பக்கம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம டைட்டிலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்னென்னா, குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம், மாத்திரு தோஷம், பித்ரு சாபம், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தாலோ
உங்களுடைய குடும்பத்தாரர்கள் யாராவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தாலோ பெருசாக உங்களை வளர விடாது. எக்கனாமிக்கலாகவும் சரி, ஃபேமிலி லைஃப்லையும் சரி, பெரிய டெவலப்மெண்ட்டை கொடுத்துடாதது. ஸோ அது அந்த மாதிரி பாதிப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஆவணி மாதம் ஒரு குறிப்பிட்ட நாளில் சில விஷயங்களை செய்யும்போது இந்த பாதிப்புகள் நீங்குது. முதல்ல அது எப்படி சார் என்னோடய ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிம்பிளாக 4 வரியில் சொல்லிடுறேன். சந்திரன், சூரியன் இந்த 2 கிரகத்தோட ஏதாவது ஒரு கிரகத்தோட மாந்தி அல்லது ராகு கேதுக்கள் தொடர்பு இருக்குது அப்படின்னா அது மாத்ரு சாபமாவோ பித்ரு சாபமாவோ மாறும். 2வது 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி உங்கள் லக்னப்படி அவர்களோட ராகு கேதுக்கள் மாந்தி தொடர்பு இருந்தது அப்படின்னா இங்கே குலதெய்வ பாதிப்புகளை ஏற்படுத்தும். சாபமாவோ தோஷமாவோ அது மாறும். ரைட். இதுபோல் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாராவது இந்த அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் கண்டிப்பாக அது பாதிப்பை கொடுக்காம போகாது. ஸோ அதிலிருந்து உங்கள் லைஃப் டைம் இனிமேல் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் சில விஷயங்களை செய்ய போகிறீங்க. அது என்னங்கிறது அந்த பதிவில் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு முன்னாடி சூரியனுடைய நகர்வு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி சூரியன். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலேயே இருக்கார். மாத 1ஆம் தேதி வந்தாருன்னா மாதம் முடிகிற வரைக்கும் 11 தான். ஆல்ரெடி அங்கே கேது இருந்தது, கை கட்டினது வாய் கட்டாமல் போயிட்டு இருந்தது. நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சங்கடங்கள் எல்லாமே தேடி வர்ற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் மிஸ் ஆகிடும். ரைட். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மாறி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே உங்களுடைய பேச்சு திறமையாலேன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா 2 கூடிய 9 இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்தாலும் 3 நாளையும் பார்க்குறாரு. சூரியனும் 11ஆம் இடத்துல பேச்சு திறன் மூலமாக தடைப்பட்ட காரியங்களை உங்களுக்கு சாதகமாக நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் முன்னாடியெல்லாம் ட்ரை பண்ணுவோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அப்படின்னா சரி நம்மளுக்கு டைம் சரியில்லையாட்டிருக்குது, அதனால தான் இப்படி நடக்குது, எது எடுத்தாலும் தட்டி போகுது அப்படின்னு சொல்லி போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவோம். பெருசாக முயற்சிகள் எடுக்க மாட்டோம். சூரியன் 11ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு பின்பு கடினமான முயற்சி பாருங்கள், கடினமான முயற்சி எடுப்போம். நெவர் கிவ் அப் அப்படிங்கிறது மைண்டில் வந்துடும். ஸோ அந்த விடாமுயற்சிக்குண்டான பலனே வெற்றியையும் லாபத்தையும் தரக்கூடியதாக மாறிவிடுகிறது. எதுக்கும் அஞ்ச மாட்டோம், எதுனாலும் பார்த்துக்கிடலாம். ஃபைனலாக நம்ம ஜெயிக்க தான் போகிறோம், நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள விதைக்குங்க. 11ஆம் இடத்து சூரியன். பொதுவாகவே துலா ராசியை பொறுத்தளவுக்கு எது சரின்னு படுதோ அதன் பக்கம் தான் நிற்பாங்க. அது தெய்வமே தவறு பண்ணியிருந்தால் நீ பண்ண தப்புன்னு ஓப்பனாக சொல்லக்கூடிய அளவுக்கு மனதைரியம் மிக்க ராசி தான் துலாம். ஸோ அந்த மனதைரியம் சமீப காலமாக இல்லாமல் இருந்தது, இனிமேல் வரப்போகுது. ஓகே. வயது மூத்த நபர்கள் நண்பர்களாக கிடைப்பாங்க. அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, நல்ல செல்வாக்கு பொருளாதாரத்தில் பேர் புகழ் அந்தஸ்தோடு இருக்கக்கூடியவங்க, ஒரு தலைமை பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு எளிமையாக நண்பர்களாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. நண்பர்களாக கிடைக்கிறது மட்டும் இல்லை, அவங்களால உங்களுடைய காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்கும். அவங்களால ஆதாயம் உண்டு, பொருளாதார ரீதியாகவும் ஆதாயம் உண்டு அவங்களால அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் நீங்களுமே முன்னாடி இருந்த மாதிரி அந்த சோம்பேறித்தனம் மற்ற விஷயங்களால் இருக்காதுங்க. ஓட ஆரம்பிச்சிருவீங்க. பிச்சைக்காரனோ கோடீஸ்வரனோ உழைச்சாதான் காசு அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. எங்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் லேசியாக இருந்தீங்களோ அந்த விஷயத்தை எல்லாம் மாற்றுவீங்க. ஒவ்வொன்றா அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கன்ஃபார்ம் செஞ்சிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கன்ஃபார்மாக அதை செய்ய போகிறீங்க. நல்ல விஷயம் அது. இப்போது உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு, உழைத்தால்தான் ஊதியம் உண்டு அப்படிங்கிறத நம்புவீங்க, செய்வீங்க. அதே போல் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களையும் அது மாதிரி மாற்றிடுவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற தனி ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது போலவே உங்கள் கூட இருக்கிறவங்களையும் மாற்றணும்னு நினைப்பீங்க, செஞ்சும் காட்டிடுவீங்க. யார் வழியில் எப்படி போனால் அது அவங்க நம்மளுக்கு சாதகமாக மாறுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு தனித்திறன் உங்கள்கிட்ட இருக்குது. இல்லைன்னு யாருனாலையும் மறுக்கவே முடியாது. துலாத்துக்கு அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டு. அப்போ கூட இருக்கிற வேலையாளர்களும் உங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் தாயாருக்கு உயிர் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாய் வழி உயிர் சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு, அதனால் லாபம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
தாயார் பேரில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது போகுது வருது பிடிக்குதுன்னா அதுவுமே உங்களுக்கு சுமூகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளுவதை தவிர்க்க வேண்டும் தாயார். சரிங்களா? நீங்களுமே வாகனத்தில் தனியாக டிரைவ் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் போகாதீங்க. இல்லை நீங்கள் ஓட்டுறீங்க 4 பேர் கூட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டிரைவ் பண்ணுறது லாங் டிரைவிங் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்னதான் நம்ம சொன்னாலும் அங்கே வந்து கேது அப்படிங்கிற கிரகம் இருக்குது. ரைட்? இப்போது இது எல்லாம் தாண்டி முதல்ல உடலுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கோ அப்படின்னு சொல்லி மனசு பயப்பட்டுகிட்டே இருக்கும். பாருங்கள், உடம்புல பிரச்சனை இருக்குது இல்லைங்கிறது 2வது. மனசு பயப்பட்டே இருக்கும். இந்த மாதம் மனசு பயப்பட்டே இருக்கும். ரைட்? கூட இருக்கிறவங்க தெளிவாக சொல்லுவாங்க, உடம்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைண்டு தான் உனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அதை பார்த்து ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த காதில் வைங்க அந்த காதில் விட்டு மறுபடியும் பயப்பட்டுகிட்டே இருப்பீங்க. அன்வான்ட் ஃபியர் இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க, அதே போல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க, மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறவங்க, அறநிலைத்துறை சம்மந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஜீவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. முதல்ல எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது. 11ஆம் இடத்துல சூரியன் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்களை கண்டால் எதிரிகளும் பயந்து நடுங்குவார்கள், எதிர்க்கிறக்கே பயந்துக்குவாங்க. அப்படி ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் தான் அந்த 11ஆம் இடத்து சூரியன். எதிரிகளுமே பயந்துக்குவாங்க, அவங்கள எதுக்கிறதுக்கு பயந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய குவாலிட்டி அதிகமாக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. ஸோ நல்ல விஷயம். 2வதாக தந்தைக்கு இடமாற்றத்தை தருது. உங்களுக்கு பதவி உயர்வுடன் சேர்ந்து இடமாற்றத்தை தருது. பதவி உயர்வுடன் சேர்ந்து இடமாற்றத்தை தருது. அதே போல் மேலதிகாரிகள், வயது மூத்த நபர்கள், குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள். அவர்கிட்ட நம்மளுக்கு உண்டான மரியாதை ஒரு 2 மடங்கு மேலே அதிகமாகுதே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது. நல்ல விஷயம். கண்ணு சம்மந்தமான பாதிப்பு, இருதயம் சம்மந்தமான பாதிப்பு, தலைவலி, இந்த மைக்ரேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, அது சம்மந்தமான பாதிப்பு, முதுகெலும்பு சம்மந்தமான தொந்தரவுகள் தான் அது இருந்ததுன்னா, இப்படி தொந்தரவு இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் போய் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரியான கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், கரெக்டான டாக்டரை பார்க்க முடியும். அந்த நோய் உங்களை விட்டு வெளியில் போகிறத நீங்கள் உணர்வீங்க. அதே போல் மனசுக்குள்ளே பல குழப்பங்கள், 5ஆம் இடத்துல ராகு எப்போ வந்தாரோ அப்போ இருந்து ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை தான். மன ரீதியாக சொல்லும்போது ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை, குழப்பிக்கிட்டே இருந்தீங்க. அது என்ன குரங்கு வந்து கிளைக்கு கிளை மறந்தாவது இல்லையா, அதுபோல் மனசும் தாவிட்டு தான் இருந்தது. இனிமேல் அந்த பாதிப்பு இல்லை. இப்போது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை, செம்மையாக போகுதுங்க, தெளிவாயிடுவீங்க. இது தாண்டா உன்னோட பிளான், இதை செஞ்சால் தாண்டா நீ சக்ஸஸ் ஆக அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கே தோணும். உங்கள் மனசாட்சி உங்கள்கிட்ட பேசும். அதே போல் வந்து எப்போது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்னாடியே உங்களுக்கு இன்ட்யூஷனாக மனசுக்குள்ளே வரும். இப்படி நடக்க போகுது, இது நடக்குது, இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும், அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் மனசுக்குள்ளே வரும். ஒரு விஷயத்தை செய்ய போகும்போதே அதனால் பெனிஃபிட் என்னங்கிறத புரிஞ்சுடுவீங்க. ஸோ அதன்படி தான் நடப்பீங்க. முக்கியமாக துளாராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லாமல் சிரமப்பட்டிருந்தீங்க இல்லையா, அஞ்சல ராகு வந்ததுக்கப்புறமே வந்து டெஸ்ட் பேபி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போனால் அது சக்ஸஸை கொடுக்கும். ஒரு சிலர்களுக்கு வந்து தசாபுத்தி கூட சப்போர்ட் பண்ணாமல் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்போ சூரியன் 11ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சனி பகவானுக்குமே குருவின் பார்வை 5 கூடிய 6 வகனமாக இருக்கிறான குரு பார்வை இருக்குது, தப்பு இல்லை. 5ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, 5ஆம் அதிபதிக்கும் குரு பார்வை இருக்குது. ஸோ நல்ல விஷயம். இந்த டைம் ட்ரை பண்ணோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஆவணி மாதம் அதுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. தந்தையின் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகளும் லாபங்கள் ஒன்றும், தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடந்தாலும் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளையும் மருத்துவ செலவுகளையும் கொடுக்குதுங்க, இதைய மறக்க முடியாது. ஸோ நீங்கள் போய் தந்தை இருந்து பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தது, இல்லை தந்தைக்கு இளைய சகோதரம் இருக்குது, உங்களுக்கு சித்தப்பா இருக்கலாம், இல்லை மூத்த சகோதரம் இருக்கலாம் உங்களுக்கு.
ஸோ அவர்கள் அதை கண்காணிச்சுக்குவாங்க. அதனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது. உங்களை நம்பி உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. தெய்வ வழிபாடு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. அதே போல் கணவன் மனைவிக்குள் இருந்து இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். என்னதான் இருந்தாலும் கடைசியில் ஒரு மனுஷனுக்கு வெற்றி, ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை வரும்போது சண்டை சச்சரவுகளால் நீங்கி நம்மளுடைய உடன் பிறந்தவர்களோ நம்மளுடைய துணையோ நம்மளை தேடி வந்துடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக ஆதாயம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் 11ஆம் இடத்து சூரியனால். ரைட். இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்து எவனை நம்பணும், நம்பக்கூடாது, கூட இருக்கிற நம்பனே அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தப்பு பண்ணியிருப்பான், நம்மளைய யூஸ் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது. இப்போ அதுவும் மாறுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு. தந்தைக்கு மட்டும் இன்னொன்று நல்ல தொந்தரவுகளை கொடுக்குது, கவனமாக இருங்க. முக்கியமாக தந்தைக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகளும் காது மூக்கு தொண்டை கால் பாதம் சம்பந்தமான விஷயங்களையும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சில பேர்த்துக்கு தந்தையின் பேரில் காலி நிலமோ, தந்தைக்கு ஒரு ஆபரணம் செயின் வாங்குறதோ, மோதிரம் வாங்குறதோ, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், முடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளே போகிறதோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன்படி பார்க்கும்போது அதுக்கு சாதகமாக இருக்குது. அதை நோக்கி கூட போகலாம். ரைட். ஓகே. ஸோ இதுதான் இந்த சூரியன் 11ஆம் இடத்துல மேக்சிமம் பாசிட்டிவான விஷயங்கள் தான். ரைட். தைரியமாக இருக்கலாம். அப்போ முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, குலதெய்வ தோஷம், முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம், மாத்ரு சாபம், இதெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு. இந்த ஒரே ஒரு நாள், இந்த நாளை மறந்துடாதீங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு உங்களுடைய அங்காளி பங்காளிகளோட ஒரு ஃபேமிலியாக போகணும். அங்காளி பங்காளிகளோட குலதெய்வ கோவிலுக்கு போகணும். போய் அபிஷேகம் தெய்வத்திற்கு சிம்பிளாக ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு செய்துட்டு வரணும். சார், அங்காளி பங்காளிகள்லாம் சப்போர்ட் இல்லை, நாங்கள் தான் போகணும், தனித்து போகலாமா? யாருமே வரலாத பட்சத்தில் அது அவங்களுடைய துரதிர்ஷ்டம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். நீங்கள் போகலாம், நீங்கள் போய் அந்த விஷயத்தை பண்ணிட்டு வரலாம். சார், எனக்கு அபிஷேகம் பண்ணணும், பொங்கல் வைக்கணும், அந்தளவுக்கு பொருளாதார வசதி இல்லை, பரவாயில்ல, குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. போதுமானது. முடிஞ்ச அளவு கூட்டு பிரார்த்தனை தான் இங்கே பலன் தருது. இந்த அந்த ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த 8ஆம் தேதி கூட்டு பிரார்த்தனைக்கு தான் பலம் அதிகம். கூட்டமாக இருக்கும்போது வழிபாடு செய்துட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியம். அங்காளி பங்களோட போனால் கூட்டமாக போவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட்டமாக இருக்கும்போதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போதும். ரைட். போய் அந்த ப்ரேயரை பண்ணிட்டு வாங்க. சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன், இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கேன், கோவிலுக்கு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்லேயே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய படத்தை வச்சு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். இது போன வருஷம் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன். போன வருஷம் இதே மாதிரி ஒரு அமைப்பு வந்தது. வருஷம் வரும். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த வருஷம். கரெக்டாக அந்த 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 நாள்லேயே வருது. அந்த சூரியன் கேது ரொம்ப நெருக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்லையே இந்த நாளும் வருது. நல்ல விஷயம் அது. ரைட். ஓகே. போன தடவை இப்படி தான் சொன்னேன். அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அங்காளி வங்காளிகளெல்லாம் கூப்பிட முடியாது, பிடிக்க முடியாது அப்படின்னது இவங்க ஒரு ட்ரிக் பண்ணாங்க. என்னென்னா, வீட்டில் குலதெய்வத்துக்கு கலசமெல்லாம் வச்சு, ஃபோட்டோ இல்லை கலசம் வச்சு குலதெய்வத்தை நினச்சி எல்லாம் பக்காவாக பண்ணி படையிலெல்லாம் போட்டு சாமி போடுறதுக்கு முன்னாடி அங்காளி வங்காளிகளுக்கெல்லாம் ஃபுல்லாக கால், அந்த வாட்ஸ்அப் கால் மெர்ஜ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ண வச்சுட்டாங்க. இப்போ எல்லாத்தோட எண்ணமும் அங்கே குவிஞ்சிடுது. ஸோ அப்படியும் கூட பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக பண்ணணும். அவ்வளோதான். பண்ணும்போது இது நாள் வரைக்கும் உங்களை பாதிச்சுட்டு இருந்த அந்த தோஷ சாபங்கள் நிவர்த்தி ஆகிடும் உறுதியாக. இதுக்காக எத்தனையோ செலவு பண்ணி பூஜை புனஸ்காரங்களாம் செய்யக்கூடிய நாட்களெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சிம்பிளாக பிரபஞ்சம் நம்மளுக்காக கொடுக்கக்கூடிய நாள் அது. சரியாக பயன்படுத்திக்கிங்க. ரைட். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரகம் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி. முதல் 5 நாட்கள் அவர் ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 5ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு 16 நாட்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றாரு. புதன் 11, 9 கூடியர் 11 செல்வாக்கு லாபமாக மாறுகிறது. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதால் செல்வாக்கு லாபமாக மாறுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் தந்தை வழி ஆதரவு உண்டு. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும். முதல்ல 11ஆம் இடத்துல போய் புதன் உட்காந்துட்டாலே நல்லா புரிஞ்சுக்குங்க, தொட்டது துலங்கும்.
விரயங்களும் லாபமாகும், நஷ்டங்களும் லாபத்தை தரும் அப்படிங்கிறது சொல்லுது. சுப செலவு, சார் எல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு என்ன பண்றது, கொஞ்சமா செலவு ஒண்ணும் இல்லையா, சுப செலவுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. அதே போல் 11ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது தொழிலோ வியாபாரமோ வேலையோ எதுனாலும் செஞ்சு உங்களோட ஜீவனத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ லாபத்தை அடைகிறதுக்கு, என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ வெற்றி அடைகிறதுக்கு எல்லாத்தையும் செய்வீங்க. அதே போல் வந்து வயது மூத்த நபர்களுக்கு கொஞ்சம் ஆயுள் பலமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா 5ல் ராகு இருக்கும்போது அன்வான்ட் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத பயம், மரண பயமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த பயம் உங்களை விட்டு நீங்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த பயம் உங்களை விட்டு நீங்குது, ஆயுள் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்மளே நினச்சிக்குவோம். தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை விட்டு விலகுவார்கள், நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் பிரிவினைகளும் சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்துகிறது. அதே போல் வந்து நம்மளுக்கு இது போதும்னு நினச்சா அதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை ஏற்படுத்தும். இப்போ கரெக்டாக காசு கிடைக்கும் போது சம்பாதிக்கலாம், பின்ன அறுக்கல் அதை பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஒரு 45 வயசுலேருந்து 50-55 வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 11ஆம் இடத்து புதன் கண்டிப்பாக சறுக்களை தரவே தராது. சாமி நீங்கள் எந்த காரியம் வேணாலும் செய்யுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து லீகலாக இருக்கணும், சரிங்களா, அது மட்டும்தான் முக்கியம் இங்கே. ஏன்னா சூரியனோடு இருக்கும்போது லீகலாக இருக்கணும். அது எந்த விஷயமாலும் செய்யுங்க. 45 to 55 வயசு வரைக்கும் உங்களுடைய ஏஜ் இருக்குதுன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதோ, ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ, எதுனாலும் சரி கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். ஆவணி 5லேருந்து ஆவணி 21க்குள்ளே ஏதோ ஒரு நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன் வர்ற மாதிரியான ஒரு நாளை சூஸ் பண்ணி தாராளமாக பண்ணுங்கள். 45 to 55 இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் என்ன தசாபுத்தி வேணாலும் நடந்துட்டு போட்டுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபெயிலியரை தராது. உறுதியாக எடுத்து சார் இப்போ பண்ண 4-5 மாதம் ஆச்சு, பெருசாக ஒன்றும் வெற்றியை கொடுக்கல, லாங் டைமாக நம்ம சொல்கிறது, சரிங்களா, லாங் டைமாக சொல்கிறது கண்டிப்பாக ஃபெயிலியரை தராது, உறுதியாக தராது, மீறி லாபத்தை தான் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் இந்த காலகட்டம் நம்மகிட்ட வாய்ப்பேச்சில் ஜெயிக்க முடியாது யாருனாலையும். நம்மளுக்கு எது சாதகமான விஷயமோ அதை முன் வச்சிருவோம், யாருமே நம்மகிட்ட ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. லாபம் உண்டு, நல்ல விஷயம். கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது மானியம் வாங்கணும், பிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் அது சம்மந்தமான விஷயங்களுக்குள்ளே போகும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் அது சரியாகும், அதுதான் முக்கியம். சுக்கிரன் ஆவணி 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. ஆவணி 21லேருந்து துளாராசி என்பவர்களுக்கு தூக்கம் அப்படி இருக்கும், நிம்மதியான தூக்கம். எல்லாத்துக்கும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் துளாராசிக்காரங்களுக்கு ஆவணி 21லேருந்து அது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் இருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அந்த அயன சயன போக சுகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் 2 பேரும் ஒன்று ஆகிக்குவாங்க. காலையில் சண்டை கட்டினாலும் நைட்டு ஒன்று சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிறது சொல்லுது. ரைட், சரி, ஓகே. துலா ராசிக்கு உங்களோட ராசிநாதன் 16ஆம் தேதி உங்களோட ராசிக்குள்ளே வர்றார். ஆட்சி பலம் பாருங்கள், முகமே ஒரு அழகாயிடும், தேஜஸ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இப்படி இல்லை, ரொம்ப கருவளைஞ்சு ஒரு மாதிரி இருந்தோம் இல்லையா, முக தெளிவில்லாமல் ஒரு பொலிவில்லாமல் இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் மாறிடும், சரிங்களா. இப்போ தான் வந்து நம்மளை இன்னும் அழகுபடுத்திக்கணும்னு நினைப்போம், இன்னும் நம்மளை அழகுபடுத்திக்கணும்னு நினைப்போம், கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்னு நினைப்போம். ஓகே, அதே போல் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களை நம்பி உங்கள்கிட்ட உதவி கேட்குறதுக்கு ஆளுக வரும். கொஞ்சம் கூட மனங்கோணாமல் அவங்களுக்கு உதவி செய்வீங்க, கொஞ்சம் கூட மனங்கோணாமல். பெண்கள் மூலமாக பொருளாதார உதவிகளும் தன விஷயங்களில் ஆதாயமும் தொழில் விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். நிறைய பெண் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. பொன் பொருள் வாகன வசதிகளெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதில் தடைகள்லாம் இருந்தால் நிவர்த்தி ஆகிடும். இப்போ லோன் போட்டு வாங்கினா, வீடு வாங்கினாவோ வாகனம் வாங்கினாவோ 2 வீலரோ 4 வீலரோ லோன் போட்டு தான் வாங்குவீங்கன்னா 4க்கு அதிபதி 6ஆம் இடத்துல, 5க்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்குது. ரைட், சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிக ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க. அதை வந்து இந்த காலகட்டம் ஓப்பனாகவே வெளிப்படுத்துவீங்க.
எனக்கு அதை பிடிச்சிக்கு நான் பண்ணுறேன், உனக்கு என்ன அப்படின்னு. ரைட். அதே போல் உங்களுடைய கண் பார்வையிலேயே தான் உங்கள் மனைவி இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அவங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருந்தீங்க. ஆவணி 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய கண்ட்ரோலில் உங்களுடைய வாழ்க்கை துணை வர்றதை உங்களால் உணர முடியும். சொந்த பந்தத்தினால், அக்கம் பக்கத்தினாலே, உறவுனாலே நல்ல அனுகூலம் உண்டு. நல்ல விஷயம் அது. எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்க துளாராசிக்கு முக்கியமாக அந்த குலதெய்வ வழிபாடை செய்யணும். செஞ்சால் பெரிய மாற்றம் உங்களோட லைஃப்பில் கிடைக்கும். மேலும் துளாராசி என்பவர்களுக்கு அனைத்துமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க்கை நம்புடன் சிரிச்சிட்டு